ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா ஏற்காடு தான் போகிறோம். இப்போ ஈவினிங் 4 o'clock ஆக போகுது. நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் போக போகிறோம். அவ்வளோதான், மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இங்கே என் ஃப்ரெண்டு வந்துடுவான், அப்படியே அவன் கூட ஜாயின் பண்ணிட்டு போக வேண்டியது தான். இந்தோ இங்கே வெயிட் பண்ணுறான் பாருங்க. போகலாமா? பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம் வா. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்குடா. இன்னைக்கு காலையிலலாம் கிளைமேட் செம்மையாக இருந்தது. இப்போ நாளானா வெயில் அடிக்குது. ₹100 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பிட்டேன். இன்னும் இங்கே கூட்டமாக இருக்குது. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்களா? அப்பா அப்படியே இதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான். நல்ல வேலை போலீஸ்கிட்ட மாட்டல. எல்லாமே இருக்குது, ஆனால் என்ன ஆர்சி புக் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணல. ஹெல்மெட் போட்டதுனால விட்டாங்க. போகலாம். புரியல? ஆ மேலே இடம் இருக்குன்னு சொன்னால் விடுவாங்களா? இடம் இருக்குது, ஃப்ரெண்ட் இடம். ஆ என்ன பண்ணலாம் சொல்லிப்பாரு. ஆ போய் கை காட்டுறேன். ஆ ஒன்றும் இல்லை, இங்கே டோல்கேட்டுக்கு அமௌண்ட்டு கேட்பாங்க. அதான் என் ஃப்ரெண்டு மேலே இடம் இருக்குன்னு சொன்னால் விடுவான்னாங்க. அதான் சொல்லி பார்க்குறேண்ணா. இல்லைனா காசு தான் கொடுத்து கட்டணும். டோல்கேட்டுக்கு என்ன ₹20 நினைக்கிறேன். ₹20 ₹15 தெரியலையே, பார்ப்போம். ₹30 2 வண்டிக்கு. பண்ணால் ஒரு வண்டிக்கு ₹15. அதான் இன்னும் அடுத்த செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் மட்டும் தப்பிச்சிட்டா போதும். மங்கி நான் ₹100 தான் அடித்தேன் பெட்ரோலு. மேலே ஏறிடும் தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்டு வந்துட்டான், போக வேண்டியது தான். இங்கே தான் அப்படியே பார்க்காத மாதிரியே போவோம். அதில் வேலை பிடிக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலே தான் நெக்ஸ்ட்டு அங்கே தான் செக் பண்ணுவாங்க. ஆர்சி புக்கில் கலர் மோடு தான் மாற்றலை, மற்றபடி எல்லாமே இருக்குது. அப்புறம் வேக்சினேஷனு செகண்ட் டோஸ் இன்னும் போடல நான்.
ஃபுல்லாக காரரைக்கு தான். அங்கே சின்ன சின்ன ஜல்லி இருக்கு, அதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. லைட்டாக குளிருது, இந்த நிழலில் போகும்போதெல்லாம் குளிருது. என்னாச்சு இங்கே டிராஃபிக்? இங்கே என்னென்னா ரோடெலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, அதனால அங்கங்கே இந்த மாதிரி நோண்டிச்சு இருப்பாங்க. நம்ம இடத்துல லைட்டாக டிராஃபிக் ஆயிரும், சண்டேனா ரொம்ப டிராஃபிக் ஆயிரும். என்னது விடுவாங்கன்னு நினைக்கிறேன், பைக் விட மாட்டாங்க. நம்ம வேணா போகலாம். ஸ்பாட் மாதிரி இது ஆ
அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ரைட் சைடு மிரர் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. இங்கே இவனை காணோம். வந்துட்டான். இந்த ஜீப் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. வீல் அலாய்ஸ்லாம் நம்ம ரைட்டு போகணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் மான்ஃபோர்ட்டு ஸ்கூலு. செம்மையாக இருக்கும் பாருங்கள். இந்த கிரவுண்டு பயங்கரமாக இருக்கும் பாருங்களேன். இங்கே முன்னாடியெல்லாம் இங்கே பாருங்க. GoPro தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த ஹைட்டுக்கு. இங்கே பாருங்க, இங்கே நின்றுட்டு கொண்டு தாங்குமான்னு தெரிலையே. இதுக்கப்புறம் ப்ரைவேட் ஏரியானா போட்டாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இங்கே மரம் காணோம்.